அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. குருவுடைய கர்மா குருவுடைய கர்மா கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம். இது மூணுமே குருவுடைய கர்மா பதிவை கொண்ட நட்சத்திரம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு கர்மா இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய லக்ன புள்ளி இந்த 3 நட்சத்திரத்தில் நின்றாலோ அல்லது சந்திரன் நின்றாலோ அல்லது அல்லது லக்னாதிபதி நின்றாலோ உங்களுக்கு குருவுடைய கர்மா இருக்குது அப்படின்னு அர்த்தம். மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம். ஓகேங்களா? இந்த குரு கர்மா உள்ளவங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த குரு கர்மாவை பற்றி நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த ஸ்டோரிஸை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதாவது அனுபவத்தில் கண்ட உண்மைகளை பார்ப்போம். ஒரு அம்மாவுக்கு குருவோடைய கர்மா இருக்குது. அந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா லக்னாதிபதி போய் இந்த குருவோட நட்சத்திரமான அஸ்தத்தில் விழுந்திருக்கு. அந்த அம்மாவோட லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம கேட்கும்போது, அந்த அம்மாவோடைய பேரை நம்ம மென்ஷன் பண்ண வேணாம், லைஃப் ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது அந்த அம்மா 35 கரு கழிச்சிருக்காங்க. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் அது அவங்களுடைய பர்சனல்னு வச்சுக்கோங்களேன், அது பர்சனலில் ஒரு 35 கருக்கலைப்பு அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணின பிற்பாடு ஒரு மகன், ஒரே ஒரு ஆண் வாரிசு. அந்த ஆண் வாரிசு பிறந்திருக்கு. அந்த ஆண் வாரிசும் பார்த்திங்கன்னா நல்லா படித்து நல்ல ஒரு பேங்கில் நல்ல இடத்துல வேலையில் இருந்து நல்ல ஒரு திருமணமும் ஆகியிருக்கு. திருமணமான நிலையில் அவர் வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த நபரோட அம்மா மருமகளை அந்த நபருடைய ஃப்ரெண்டு கூடயே வீட்டில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ அவர் என்ன ஆயிருக்காரு, யதார்த்தமாக போனவர் திரும்பி அதை நேருக்கு நேராக பார்த்துட்டார். இதனால சண்டை கணவனும் மனைவியும் பிரிஞ்சிட்டாங்க. ஒரு 4 வருடமாக ஒன்று சேரவே இல்லை. ஆனால் இந்த அம்மா இந்த பையனை குறை சொல்லி அவன் இப்போ ஒரு சைக்கோவான மனநிலையில் 24 மணி நேரம் குடிச்சிட்டு கை காலில் நடுக்கமாகி வாழ்க்கையே ஒரு மாதிரி சூனியமாயிடுச்சு. ஆனால் அந்த ஏரியாவில் முத வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்த பையன்தான் அது. இப்போ இவனுடைய வாழ்க்கை வீணாக போனதுக்கு யார் காரணம் அப்படின்னா, அவங்களுடைய அம்மா 35 கருக்களை அந்த ஒரு செயலும் சரி, அடுத்து வீட்டில் நடந்த ஒரு தப்பு தன் மருமகள் தான் செஞ்சிருக்கா அப்படிங்கிறத உணராமல் தன் மகன் மேலே பழி போட்டதும் சரி, அவன் அதில் மனசு நொந்து போய் குடிச்சே இன்னைக்கு அவனோட வாழ்க்கை சூனியமாயிருச்சு. இன்னொரு ஸ்டோரியை பார்ப்போம். இன்னொருத்தர் மிருகசீரிஷ நட்சத்திரம். அவர் பார்த்தீங்கன்னா இந்த குரு கர்மா உள்ளவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா வட்டிக்கு விடுற தொழில் பண்ணுறாங்க. முக்கியமாக ஃபைனான்ஸ் வச்சு நடத்துகிறாங்க அதிக வட்டிக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வட்டிக்கு விடுறவரோட குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்குது. அவர் மிருகசீரிஷ நட்சத்திரம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 கோடிக்கு சொந்தக்காரர். எப்படின்னா ஃபைனான்ஸில் அதிக வட்டிக்கு விட்டு சம்பாரித்தவர். ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கும் 33 வயசு ஆயிடுச்சு. அவர் ஒரு திருமணம் அந்த பொண்ணை இந்த பையனை தான் நீ கட்டிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி அந்த பையனை கட்டி வைக்கிறாரு. அது காலப்போக்கில் சில பல பர்சனல் ப்ராப்ளங்கள்னால பிரிஞ்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாகவே, குறைஞ்சது ஒரு 5 வருஷமாகவே வாழ வெட்டியாக வீட்லேயே இருக்குது. திரும்ப அந்த தகப்பன் என்ன பண்ணுறாருன்னா, நான் சொல்கிறதா நீ கேட்கணும்னு அந்த குழந்தைய, அதாவது தான் பெற்ற மகளை டாமினேட் பண்ணி இன்றைக்கி 33 வயசு வரைக்கும் வாழ வெட்டியாக வச்சாச்சு. இப்போ திரும்ப மாப்பிள்ளை தேடுறாங்க. அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது. இந்த 2 ஸ்டோரி நான் எதுக்காக சொன்னேன்னா, முக்கியமாக இது தாய் தகப்பனுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி யாராக இருந்தாலும் சரி, அவரை போய் நீங்கள் அணுகுங்க. மரபணு ஜோதிடம் தெரிஞ்சவங்க அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு குருவோடைய கர்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்களே தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் அடிப்படை நாலேஜ் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். லக்ன புள்ளி மிருகசீரிஷமோ அஸ்தமோ உத்திராடத்தில் நின்றுச்சுன்னா உங்களுக்கு குருவோடைய கர்மா இருக்குன்னு அர்த்தம். சந்திரன் இந்த 3 நட்சத்திரத்தில் நின்றுச்சுனாலும் குரு கர்மா இருக்குன்னு அர்த்தம். லக்னாதிபதி இந்த நட்சத்திரத்தில் நின்றாலும் உங்களுக்கு குரு கர்மா இருக்குன்னு அர்த்தம். நீங்களாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், அதாவது தயவு செஞ்சு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், நீங்கள் பெற்ற குழந்தைகளை சுதந்திரமாக விட்டுருங்க. அவங்களாவே தடுமாறி ஏதாவது பண்ணி முன்னேறிடுவாங்க. நீங்கள்
அவங்களுக்கு வந்து டிசிப்ளினை சொல்கிறேன், நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்னு டாமினேட் பண்ணி அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை வீண் பண்ணிடுறீங்க. அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை வீணானதுக்கு முழுக்க 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 உங்கள் ஜாதகம் தான் காரணம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு குருவுடைய கர்மா இருக்கிறனால, குருங்கிற ஒரு கிரகம் குழந்தைய, அதாவது நீங்கள் பெற்ற குழந்தைய குறிக்கக்கூடிய காரகத்துவமாக இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைக்கு நான் நல்லது பண்ணுறேன், நான் நல்லது தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து டாமினேட் பண்ணி உங்கள் கட்டுக்குள்ளே வச்சு அவங்களோட வாழ்க்கையே சூனியமாக்கிடுறீங்க. இந்த மாதிரி பல ஸ்டோரிஸ் இன்றைக்கி நான் வந்து பார்த்துட்டேங்க. தயவு செஞ்சு இந்த ஆடியோவை கேட்குறவங்களுக்கு குருவோடைய கர்மா இருந்துச்சுன்னா நீங்கள் பகிரங்கமாக சொல்கிறேன், போன ஜென்மத்தில் நீங்கள் பெற்ற ஆண் வாரிசுக்கு, அதாவது வாரிசுனாலே அது ஆண் வாரிசு தாங்க. பெண் குழந்தைங்க வேறு பக்கம் வந்து அவங்க வந்து திருமணமாகி வேற ஒரு குலதெய்வத்துக்கு மாறிடுவாங்க. அதனால் குரு கர்மா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோட குழந்தைகளை நான் நல்லா கவனிச்சுக்கிட்டேன். ஒன்று வாழா வெட்டியாக இருக்காங்க, இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க, இல்லை திருமண பிரிவில் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு மாதிரி சூனியமாகி அவங்க வந்து ஏண்டா வாழ்கிறோம், நம்மளுடைய தந்தையால் என் வாழ்க்கை வீணாக போச்சு, நம்மளுடைய தாயால் என் வாழ்க்கை வீணாக போச்சு அப்படிங்கிற மன குமுறல் ஆக ஆக இந்த குரு கர்மா உள்ளவங்களாம் எழுதி வச்சுக்குங்க, அடுத்து ஒரு ஜென்மம் கிடைக்கும். அந்த ஜென்மத்தில் குழந்தை பாக்கியமே இல்லாமல் ஊராக கோயிலாக ஏறக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டு போய் தள்ளிடும். ஸோ இந்த குரு கர்மா இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்குறீங்களா? பரிகாரம் ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை அது போக்கில் விட்டுருங்க. உங்கள் குழந்தை ஒரு லவ் பண்ணுச்சா, அக்செப்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தை ஒரு பொருள் கேட்குதா, அக்செப்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற பையனை தான் நீ கட்டிக்கணும், நான் சொல்கிற பிள்ளைய தான் நீ கட்டிக்கணும், நான் கொடுக்குற பொருளை தான் நீ வச்சுக்கணும், இப்படி டாமினேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அந்த குழந்தை மனம் வெந்து அந்த தாய் தகப்பனில் யாருக்கு குருவுடைய சாபம் இருக்கோ அவங்களுக்கே திருப்பி அந்த குழந்தை ஒரு சாபம் கொடுக்கும்போது அடுத்த ஜென்மத்திலையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸோ பரிகாரம் ஒன்றுமே இல்லை. குரு கர்மா இருக்கிறவங்க உங்கள் குழந்தைகளை ஃப்ரீடமாக விடுங்க. அவங்க எது வேணா பண்ணட்டும், அவங்க ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பிறந்திருக்காங்க. எதுக்கு பிறந்திருக்காங்க? போன ஜென்மத்திலையும் நீங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையையும் செய்யலை, குழந்தைகளுக்கு துரோகம் தான் இழைச்சிருக்கிறீங்க. குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் சரியான வழியை காட்டலைன்னா அவங்க நல்லா போயிட்டுருக்கிற வழியை கூட கெடுத்துருப்பீங்க. ஸோ இந்த ஜென்மத்தில் எதுக்கு உங்களுக்கு ஆண்டவன் 10 வருஷம் கழித்து கூட ஒரு குழந்தைய உங்களுக்கு கொடுக்குறான் அப்படின்னா, நீ போன ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு தான் இத்தனை வருஷமாக உனக்கு குழந்தை தராமல் இருந்தேன். இது நீ கோயிலாக ஏறினதுனால மனம் இறங்கி நான் உனக்கு குழந்தை தரேன். இந்த குழந்தையாவது அன்பாவையும் அக்கறையாகவும், அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குற மாதிரி நீ வளர்த்து நல்ல ஒரு தாயாவோ தகப்பனாவோ மாறு, குரு கர்மாவில் இருந்து தப்பிச்சு வெளியேறி போ அப்படின்னு சுட்டி காட்டுறது தான் உங்களுக்கு குரு கர்மா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நான் 2 ஸ்டோரி தான் சொன்னேன். ஏன்னா மொதல் ஸ்டோரியில் நல்லா கவனிங்க. பெற்ற தாய் 35 கரு கழிச்சாலே கண்டிப்பாக குரு கர்மா வரும். அதுக்கு மீறியும் கோயிலாக குலதெய்வ கோயிலாக இறங்கி 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தையும் அந்த கடவுள் கொடுத்துருக்கான். அந்த ஆண் குழந்தையும் நல்லா படிச்சிருக்கு, நல்லா ஒரு பேங்க் வேலைக்கு போயிருக்கு, ஒரு பொண்ணையும் திருமணம் பண்ணி வந்திருக்கு. நீ அம்மாக்காரி என்ன பண்ணியிருக்கணும்? அந்த மருமகளை சரிவர கவனித்து தன் மகனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீ பண்ணியிருக்கணும். அவன் மருமகளை வந்து வேற ஒருத்தன் கூட வீட்டுக்குள்ளே விட்டுவிட்டு நீ வெளியே காவலுக்கு உட்காந்துருக்க. இப்போ அந்த பையன் வந்து பார்த்து அவன் ஒரு குடிகாரனாக போய் அவனுடைய வாழ்க்கையே சூனியமாயிடுச்சு. அதே மாதிரி குழந்தைய பாருங்க, நான் சொல்கிற மாப்பிள்ளையை தான் நீ கட்டணும், நீ வந்து லவ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு 20 கோடி ஃபைனான்ஸ் வச்சு சம்பாரித்து இன்றைக்கி அந்த அத்தனை கோடி சொத்துக்கு வாரிசே இல்லை, ஒரு ஆண் வாரிசே இல்லை. அந்த குடும்பம் அழிஞ்சு போகிற நிலைக்கு அந்த மிருகசீரிச நட்சத்திரக்காரன் கொண்டாந்துருக்கிறான். அதனால குரு கர்மா இருக்கா, நீங்கள் பெற்ற குழந்தைய தயவு செஞ்சு ஃப்ரீடமாக விடுங்க.
ஃப்ரீடமாக விட்டிங்கனாலே அவன் தடுமாறி முன்னேறிடுவான். அவன் முன்னேறி வந்தாலும் அங்கேயும் போய் தான் இந்த குரு கர்மாக்காரங்க இல்லாதும் பொல்லாதும் சொல்லி தான் பெற்ற குழந்தை மேலேயே பழிய போட்டு அவங்க வாழ்க்கையை வீண் பண்ணுறாங்க. வீண் பண்ணி அவன் வாழ்க்கையை சூனியமாக்குறாங்க. சூனியமாக்கும் போது அவன் என்ன ஆயிடுறான், இப்போ அந்த பையன்கிட்ட பேசினப்ப அவன் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய வாழ்க்கை வீணாக போனதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம் அப்படிங்கிறான். அப்படியே அவன் அவ்வளோ நல்லா இருந்த ஒரு பையன் இன்னைக்கு குடிச்சு வீணாக போய் நடுத்தெருவில் படுத்து கிடக்குறாங்க. ஏதோ ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் பிறந்த பையன், நல்ல பேங்கில் சம்பாரித்து சொந்தமாக ஒரு வீடு வாங்கின பையன், அவன் வாழ்க்கை இன்னைக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் என் தாய் தான் அப்படின்னு கோயிலில் உட்காந்து அழுகுறான் அந்த பையன். அப்போ அந்த மன வேதனை, நீ பெற்ற தாயாவே இருந்தாலும் உனக்கு நீ பெற்ற குழந்தை மனம் நொந்து விடுற அந்த ஒரு வேதனை இருக்குல்ல, அது கர்மாவாக கன்வெர்ட் ஆகி அடுத்த ஜென்மத்தில் நீ ஆணா பிறந்தாலும் சரி பொண்ணா பிறந்தாலும் சரி உனக்கு குழந்தையே இருக்காது. இது பெற்ற தாய் தகப்பன் மேலே ரொம்ப கண்டிப்பாக வைக்கிறேன். இதை டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அதாவது தொழிலாக எடுத்து பார்க்குறவங்க, உங்ககிட்ட வர கஸ்டமர் குரு கர்மாவில் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லுங்கள், உங்கள் குழந்தைய ஃப்ரீடமாக விட்டுரு. அவன் நல்ல வழியில் வளர்றானோ கெட்ட வழியில் வளர்றானோ அவனை நீ சுதந்திரமாக விடுறதுக்கு தான் உனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர்ஸ். ஸோ இந்த குரு கர்மா உள்ளவங்க தயவு செஞ்சு குழந்தைகளை ஃப்ரீடமாக விடுங்க. ஏன் இவ்வளோ ஆதங்கத்தை நான் கொட்டுறேன்னா, இப்போ நான் சொன்னது 2 ஸ்டோரி தான். இதை விட மோசமான ஸ்டோரிஸ் ஒரு 10 ஸ்டோரி 15 ஸ்டோரி என்கிட்ட இருக்குதுங்க. இந்த குரு கர்மா உள்ள பேரண்ட்ஸை பார்க்கும்போது வெறுப்பு வருது. அந்த அளவுக்கு குழந்தைங்களோட வாழ்க்கையை சூனியமாக்கிடுறாங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.